ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் வெள்ளை சோளம் வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி செய்ய போகிறோங்க. இது நவராத்திரி ஸ்பெஷலாகவும் எடுத்துக்கலாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வெள்ளை சோளத்தை 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் சாயந்தரம் செய்ய போகிறீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஊற போட்டுடலாங்க, இல்லை நைட்டு கூட ஊற போட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க. அதுக்காக தான் 10 மணி நேரம் ஊற வைக்கிறோங்க. அதில் உப்பு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் பச்சை வேர்க்கடலையும் நான் ஊற வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையும் 7-8 விசில் நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ப்ரெஷர் அடங்கணுன்னா எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி வெந்திருக்கணுங்க. அது நல்லா ஊறினா தான் இது மாதிரி வேகுங்க. உடஞ்சி மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். வேர்க்கடலையும் நசி காட்டுறேன் பாருங்கள், அதுவும் அப்படி அவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேங்க. இது ரொம்ப சத்தான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியாக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ காலேஜ்லேருந்து வரப்போலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாங்க. இந்த சுண்டல் புதுவிதமான சுண்டலாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. அதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறோங்க. வெங்காயம் போட்டுக்கிறோங்க. கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் வெங்காயம் போட்டு, நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க, சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் வதங்கட்டுங்க. நான் இந்த வேக வச்சதை தண்ணி வடித்து வச்சுட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேங்க. நீங்கள் எந்த சுண்டல் செஞ்சாலுமே இஞ்சியும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு செய்கிறப்போ நமக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப உதவுங்க. அதுக்காக இஞ்சியும் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டும் போட்டிருக்கேங்க. இதில் ஒரு சின்ன கேரட் துருவி சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பெருங்காயம் போட்டுக்கிட்டாங்க. எந்த வகை சுண்டல் செஞ்சாலும் பெருங்காயமும் இஞ்சியும் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டு போட்டுக்கிட்டா இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ நவராத்திரிக்கு செய்கிறதுனால நான் பூண்டு சேர்த்துக்கலைங்க. நீங்கள் பூண்டு சேர்த்து செய்கிறப்போ இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டோங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுருங்க. சோளம் வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேங்க. அதனால் வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இப்போ இதில் தட்டி விட்டுக்கலாங்க. இந்த சோளம் கால்சியமும் அயனும் நிறைய இருக்குங்க. நார் சத்தும் இருக்கறனால கால்சியம் டிஃபிஷியன்சி ரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிறனால அந்த டிஃபிஷியன்சி குறைபாட்டிலேருந்து நம்மளை முழுமையாக இதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் இதை பாருங்கள், நல்லா அந்த உப்பு காரம்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கூட நீங்கள் மூடி வச்சு இந்த உப்பு காரம் ஏறுற மாதிரி பண்ணலாங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுட்டா நம்ம சோள சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. வெள்ளைச்சோள சுண்டல் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வெள்ளைச்சோள சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வீட்டில் கொலு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொலு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குங்க. 5 பார்ட்ஸாக போட்டிருக்கேங்க. அதை கட்டாயம் நீங்கள் அதை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.